வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீண்ட நாளாக கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டி நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 32,438 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 25,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான அலோன்சஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இதுக்கு எப்போ வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 22/2/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வேணும், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.chennai.rrb.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினாலும் உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் பேஜ் வந்துடும். அஃபிஷியல் வெப்சைட்டே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நோட்டிஃபிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும். இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ரயில்வே சென்னை ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்காகவே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷார்ட் லிஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து 28/12/2024 அன்றைக்கே வந்து அறிவிச்சிட்டாங்க. அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23/1/2025 22/2/2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு விண்டோ கரெக்ஷன், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்ளை பண்ணுற போது அப்படின்ற காரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 24/2/2025 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோ கரெக்ஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான டோட்டல் வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் வேக்கன்சி லெவல் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 7th பேல வரைக்கும் உங்களுக்கு பே கமிஷன் வரைக்கும் இருக்கும். பே கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கான டோட்டல் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் 32,438 வேக்கன்சி நம்ம தமிழ்நாட்டுக்கு, அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து யாருனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, இதுக்கான பொசிஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது அசிஸ்டண்டில் S&T இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப், அசிஸ்டன்ட் பிரிகேஜ் அண்ட் அசிஸ்டன்ட் பிரிட்ஜ் அண்ட் ஒயரிங் அண்ட் அசிஸ்டன்ட் ஷெட் அண்ட் ஷட்டில்டு இந்த மாதிரி டீசல் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 10th படிச்சிருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா நீங்கள் ITI நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ரெண்டிஸ் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் அண்ட் டிராஃபிக் இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான லொக்கேஷன் எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் உங்களுக்கு வந்து லொக்கேஷன் இருக்க போகுது அப்படின்றதையும் இவங்க வந்து முன்கூட்டியே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமே எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற டேபிளேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து லாஸ்ட் பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து 50 பேஜுக்கு மேலே நீங்கள் வந்தீங்கன்னா ஒவ்வொரு ரீசனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தர்ன் ரயில்வே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் S&Tக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற டோட்டலாக கொடுத்துருக்காங்க. டோட்டலாக நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 2,694 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் SC ST OBC EWT இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சரிங்களா, எல்லா கேட்டகரிக்கும் உங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்ற எல்லாம் டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. 14 விதமான ஜாப்ஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த 14 விதமான ஜாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா
போஸ்ட்மேன் பிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 1129 வேக்கன்சியும் அண்ட் போஸ்ட்மேன் பிக்கு வந்து 199 வேக்கன்சி அண்ட் அசிஸ்டன்ட் டிஆர்பிக்கு 155 வேக்கன்சியும் அண்ட் டர்போனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1129 வேக்கன்சி. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து எந்த இடத்துல வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே 8 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்கோ அந்த எக்ஸாம் சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் நீங்கள் நார்மல் கோர்சஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு சிஎன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷனும், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர், அதாவது டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் 3 இயர் ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்என்க்கு சிஎன்க்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷுட்டாக வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட்ஸ் 500 ரூபாய் நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். 500 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு நீங்கள் முடித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே உங்கள் அக்கௌண்ட்டில் 400 ரூபாய் வந்து ரீஃபண்டபிள் வந்துடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு இது மட்டும் இல்லாமல் பிடபிள்யூடி ஃபீமேல் கேண்டிடேட் டிரான்ஸ்ஜெண்டர் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபாயும் உங்களுக்கு வந்து ரீஃபண்டபுளாக வந்துடும் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு பாஸ் ஆனாலும் சரி அண்ட் ஃபெயில் ஆனாலும் சரி அண்ட் அட்டன் பண்ணாமல் இருந்தாலும் இந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? டிரான்ஸ்ஜெண்டரில் இவங்க ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். அண்ட் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்குது அண்ட் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேல் அண்ட் ஃபீமேலுக்கு தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2007 இப்போ தான் இந்த நோட்டிஃபிகேஷனே வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அப்ளை நவ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுற பேஜுக்கு வந்து போயிடுவீங்க. அதில் வந்து எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற எல்லா ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து கூட நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். 10th +2 டிப்ளமோ டிகிரி அண்ட் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கூட சொல்லலாம். இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.